தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 5ஆம் பாகமாக 6வது பாயிண்டாக லவோதிக்கா சபையின் ஊழியக்காரனை தூதனை இயேசு குறை சொன்னார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 வாசிக்கும்போது, லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபைக்கும் இயேசு தன்னுடைய பேரை ஒவ்வொரு விதத்தில் காட்டுறாரு. இங்கே தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு இயேசு ஆதியாக இருக்கிறதுனால அவருக்கு ஆமேன் என்று பெயருடைய இருந்ததாக இங்கே சொல்கிறார். என்னுடைய சிருஷ்டினா ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார்ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஆதியாக என்னை தேவன் கொண்டிருந்தார், என்னை ஆதியாக கொண்டிருந்தார்னு சொல்லி நீதிமொழிகள் 8:22-30 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆழங்களும் ஜலங்களும் உருவாகும் என்பதாகவே நான் ஜெனிபிக்கப்பட்டேன், அவர் வானங்களை படைக்கும்போது பக்கத்தில் இருந்தேன், செல்லப்பிள்ளையாக இருந்தேன், என்னை ஆதியாக அவர் கொண்டு இருந்தார் அப்படிலாம் அதில் வாசிக்கிறோம். அதான் இயேசு. யோவான் 1:2 அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார்னு போட்டிருக்கு. எவர்? இயேசு தேவனோடு இருந்ததாக அங்கே போட்டிருக்கு. ரகசியங்கள்லாம் பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாதனால தான் எல்லாம் ஒன்று தான் திருத்துவம்னு சொல்லி வேதத்தில் இல்லாத வார்த்தையை போட்டு ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க. அதனால் தேவனுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஒரு ஆதியாக இயேசு இருந்ததுனால இவரை கொண்டு தான் உலகங்களை உண்டாக்குனார். இவரை கொண்டு இவரைக்கென்று சகலமும் உருவாக்கப்பட்டது. அதனால தான் இவருடைய பேர் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறது ஒரிஜினல் பேர். இதெல்லாம் காரண பெயர். ஒரிஜினல் பேர் தேவனுடைய வார்த்தை தான். வெளிப்படுத்தல் 19:13 இருக்கு இல்லையா, யாருக்குமே தெரியாத ஒரு நாமம் அவருக்கு இருக்குது. அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதும் அடிஷனலாக வேறு இடத்துக்கு சேர்த்துக்கலாம். என்பதே அப்படின்னா அதுதான் அவருடைய ஒரிஜினல் பேர் வார்த்தை தான். அதான் பிதா, வார்த்தை, பரிசுத்தாவின்னு சொல்லி பரலோகத்தில் 3 சாட்சி இடுகிறது. 1 யோவான் 5:7 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற அவதாரத்தில் வந்தார். அந்த வார்த்தை தேவனோட ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்ததுனால அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு இருக்குது. அந்த தேவனாக இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு 1 தீமோத்தேயு 3:16 பவுல் அந்த அர்த்தத்துக்கு தான் சொல்கிறான். அந்த அர்த்தத்துக்கு தான் இவர் சர்வத்துக்கு மேலான தேவன் சொல்லி ரோமர் 9:5 சொன்னான். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன் சொல்லி 1 யோவான் 5:20 யோவான் அப்போஸ்தலன் சொன்னான். அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே இவர் தேவகுமாரன் தான். மரித்தோர்லேருந்து உயிர் தந்ததுனால தேவகுமாரன் பலமாக ரூபிக்கப்பட்டார்னு அதே பவுல் தானே ரோமர் 1:5 சொல்கிறான். எல்லா நிருபங்களையும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்படி தானே சொல்கிறான். 2 கொரிந்தியர் 1:3 இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அப்படின்னு தான் சொல்கிறான். இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் யோவான் 20:17 சொல்லும்போது, என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் பிதாகிட்டையும் உங்கள் பிதாகிட்டையும் நான் ஏறி போகிறேன், என்னை தொடாதேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு, மகதலேனா மரியாளுக்கு. அப்போ அதெல்லாம் தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்க, என்கிட்டையும் விசுவாசம் பாருங்க, யோவான் 14:1 சொல்கிறாரு. இவைகள் முழுவதும் கண்கள் திறந்து சுவிசேஷத்தினுடைய சத்தியம் புரியாதபடி மனக்கண்களை பிசாசு குருடாக்கிட்டான்னு 2 கொரிந்தியர் 4:4 சொன்னது எவ்வளோ உண்மையாக இருக்குது. ஆதி அப்போஸ்தல உபதேசத்தை நினைங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவங்களுக்கு தாண்டா மறைபொருளாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. 2 கொரிந்தியர் 4:3 இருக்குது. அவன் கெட்டு போகிறவனாக இருந்தால் நிருபங்கள் அவனுக்கு விளங்காது, பழைய ஏற்பாட்டுக்காக போயிடுவான். எல்லாம் ஒன்றும் திருத்துவம்னு சொல்லி இல்லாத வார்த்தையை புகுத்தி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், போய் சொல்கிறான். அதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதியிலே தேவனோட வார்த்தையாக இருந்தவருக்கு சிருஷ்டிப்புக்கு காரணமாக முதல் பலனாக அவர் இருந்ததுனால அவருக்கு ஆமேன் என்ற பெயர் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் ஆமேன் இருக்குது. இயேசுவின் பெயர் என்று எவனுக்கும் தெரியாது.
குர்ஆனில் நிறையா பேர் ஆமே ஆமேன்னு சொல்கிறாங்க முஸ்லீம்கள். அது இயேசுவின் நாமம்னு தெரியாது. யூதர்கள் சொல்கிறாங்க ஆமேன் ஆமேன்னு, அது இயேசுவின் பெயர்ன்னு அவனுக்கே தெரியாது. ஏன் இந்த பேர் இவருக்கு வருதுன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று 2 கொரிந்தியர் 1:20 இருக்குது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் குறி சொல்கிற மாதிரி வாக்குத்தத்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. இவர் நமக்குள்ளே இருந்தார்னா நானே ஜீவன் சொல்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று 1 யோவானில் 2:25 சொல்கிறத கவனிங்க. அதில் 25, 26 உங்களை வஞ்சிக்கிறவங்களை குறித்து இதை நான் எழுதியிருக்கேன்னு சொல்லி யோவான் சொல்கிறான். உங்களை ஏமாத்துறவங்களை குறித்து நான் இதை எழுதுகிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. வாக்குத்தத்தம் என்பது உலக வாக்குத்தத்தம் கிடையாது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதும் என்று சொன்னால் அடிஷனலில் சேர்த்துக்கிறது இல்லை. என்பதேன்னா அதுதான் வாக்குத்தத்தம். அந்த ஜீவன் தான் இயேசு. நானே ஜீவன், நானே சத்தியம், நானே ஒளி, என்னை எல்லாமலும் ஒருவனும் அந்த பரலோகத்துக்கு பிதாவிடத்தில் போக முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்காரான்னு செக் பண்ணுங்கள். 2 கொரிந்தியர் 13:5 போட்டுக்கு அவர் உங்களுக்குள்ளே இருக்காரா? இயேசு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கா? நீங்கள் விசுவாசத்துக்கு நெல்லாதவங்க அறிய மாட்டீங்க, பரீட்சைக்கு நெல்லாதவங்க அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவில் இயேசு இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எப்போயுமே ஆமேன் என்ற நிலைமையில் தான் இருப்பீங்க. ஆமேன்னா அப்படி கடவுது அப்படி கிடையாது, அந்த அர்த்தம் இல்லை. இயேசுவின் பெயர் வாக்குத்தத்தங்கள்லாம் அவருக்குள்ளே இருக்குது. மத்தேயு 6:9-13 வரை பரமண்ட ஜெபம் சொல்லும் போது இயேசுவின் மூலம் பிதாவேன்னு சொல்லலையே அப்படி சொல்லி சிலர் சொல்கிறாங்க. ஆமேன் இருக்குல்ல, ஆமேன்னு முடிக்கிறார்ல, அதான் இயேசுவின் பெயர், அந்த அர்த்தம் தான். அதனால் ஆமேன்னு சொன்னாலும் இயேசுவின் பெயர் தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்கிறது பகிரங்கமாக அது அறிக்கை பண்ணுறது நல்லது தான். இந்த கருத்துக்கெல்லாம் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொன்று விதத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த லவோக்கிய சபைக்கு ஆன்மீக என்ற இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்திருந்தால் நலமாக இருக்கும்னு சொல்லி ஆரம்பத்திலே வைகிறார். ஆரம்பத்திலே குறை சொல்கிறார். என்ன குறை சொல்கிறாருன்னா, நீ குளிரும் அல்ல அனலும் இல்லை. குளிர் இருந்தால் குளிர்னு சொல்லலாம், அனல்னா அப்போ பரவாயில்ல ஆவியில் அனலாக ஊழியம் செய்கிறான்னு சொல்லலாம். ரெண்டும் கெட்ட நிலைமை. இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான்னு சொல்லி யாக்கோப்பு 1:8 இருக்குது. 2 எஜமான்களுக்கு அவன் ஊழியம் செய்கிறான்னு அர்த்தம். மத்தேயு 6:24 இருக்கு இல்லையா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய கூடாது. இவன் செய்கிறான்னு அர்த்தம். அதான் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுப்பாக ரியல் எஸ்டேட்டும் பண்ணுவான், மருந்தும் வைப்பான், குழுவும் நடத்துவான், வட்டிக்கு பணம் கொடுப்பான், ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடனே பாஸ்டர்னு சொல்லுவான், திருமண புரோக்கராக செயல்படுவான், அரசியல்வாதியாக இருப்பான், கட்சியில் பொறுப்பாக இருப்பான், அதில் மெம்பராக இருப்பான், அதில் இதாக இருப்பான். இங்கிட்டு வந்தால் நான் பாஸ்டர்னு சொல்லுவான். குளிரும் இல்லை அனலும் இல்லை. இப்படியே இருந்தால் வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படி சொல்கிறார். இப்படி நீ குளிரும் அன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறார். வாமிட் எடுத்துருவேன்னு சொல்கிறார். ஏன்னா வாயிலேயே ஒரு எச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு சளி வாயிலே இருக்குது. எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு இருப்போம், எவ்வளோ நேரம், எப்படி துப்புனா தானே அடுத்து பேச முடியும், தண்ணி குடிக்க முடியும், சாப்பிட முடியும். வாயிலேயே எப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அதான் சொல்கிறார், எப்போயுமே உன்னை நான் சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், என்றைக்குமே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், என்றைக்குமே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே இப்போ கடைசி வரைக்கும் பரவாயில்ல போயிருக்கட்டும்னு அப்படி போக மாட்டேன், வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்கிறேன். வாந்தி பண்ணதை திரும்ப எவனாவது கக்குனதை திம்பானா? அந்த மாதிரி திரும்ப உனக்கு ஒரு மன்னிப்பு இல்லை, திரும்ப உனக்கு விடுதலை இல்லை, திரும்ப உன்னை சீர்படுத்த முடியாது. வாந்தி பண்ணினா பண்ணது தான், விழுங்கிட்டா பரவாயில்ல, வாந்தி பண்ணிட்டா உன்னை திரும்ப ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதில் 17ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3:17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவன் என்றும்
திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு நீ சொல்லுகிறபடியால் அப்படின்னு சொல்கிற. இத்தனை குற்றம் இருக்கு, ஒரு குற்றம் இல்லையே, ஒரு குறையில்லாமல். பாட்டு வேற, ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாலும் அத்தனை குறை இருக்காங்க. எங்கே நிர்பாக்கியம் உள்ளவன், நிர்பாக்கியம்னா பாவம் செய்ய கட்டாயப்படுத்தப்படுறான். நான் நல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது, நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லைன்னு ரோமர் 7:15 பவுல் சொன்னான் இல்லையா. நிர்பாக்கியமுள்ள மனுஷன் இதில் 24 இந்த மரண சரீரத்திலேருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவாங்க. அந்த மாதிரி பல பாவங்களுக்கு நிர்பந்திக்கப்படுறான். முழு மனதோடு செய்யாவிட்டாலும் வேறு வழி இல்லாமல் விபச்சாரம் பண்ணுறான், வேறு வழி இல்லாமல் பாவம் செய்கிறான், குடிக்கிறான், அண்டர் கவுண்டில் கஞ்சா குடிக்கிறான், எல்லாம் அவனால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, கை காலெலாம் நடுங்குதான் குடிக்காட்டலான்னு சொல்கிறாங்க. நிர்பந்திக்கப்படுற பாவமாக இருக்குது. பரிதபிக்கப்படத்தக்கவை யாருன்னா 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவன் மற்ற எல்லா ஜனங்களை விட பரிதபிக்கத்தக்கவனாக போயிடுவான்னு பவுல் சொல்கிறான். இம்மைக்காக மட்டும் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்க, அதாவது பதவிக்காக, பணத்துக்காக, உலக வாழ்க்கைக்காக, கல்யாணத்துக்காக, கல்லறைக்காக, அதான் இம்மைக்காகன்னு சொல்கிறது. சம்பளத்துக்காக, பணத்துக்காக, உடைக்காக, உணவுக்காக தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்க மற்ற எல்லா ஜனங்களை விட பரிதாபத்தக்க நிலைமையில் அவன் கைவிடப்படுவான், மோசமாக போயிடுவான். அந்த அர்த்தம்தான் பரிதபிக்கத்தக்கவனாக போவான். தரித்திரேன்னு சொல்கிறது விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கணும். அவன் விசுவாசத்தில் தரித்திரனாக இருக்கான், உலக தரித்திரத்தை சொல்லலை. விசுவாசத்திலே அவன் தரித்திரனா, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கணும். விசுவாசத்தில் அவன் உலகத்தில் அவன் குறை உள்ளவனாக இருக்கலாம், விசுவாசத்தில் அவன் தரித்திரனாக இருக்கான். ஆவிக்குரிய வகையில் குருடனாக இருக்கான். மனக்கண்களை சாத்தான் குருடாக்கிட்டான்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4:4 இருக்கு இல்லையா. சுவிசேஷத்தை அறியாது, அதனால தானே சுவிசேஷமே தெரியல, புதிய ஏற்பாட்டு ஊழியமே தெரியல, நிருபங்களே படிக்க மாட்டாங்கிறான், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரவே மாட்டாங்கிறான். அவன் முழுவதும் நீதிமொழி, சங்கீதம், அந்த பழைய ஏற்பாட்டிலேயே சுற்றுறான். குருடேன், குருடே. உன் வேத வசனங்களை அறியும்படி என் கண்களை திறந்தரணும்னு சொன்ன மாதிரி அவன் மனக்கண்களை திறந்தால் தான் அந்த புதிய வெளிச்சத்துக்கு வர முடியும். அதனால் குருடனாக இருக்கான். நிர்வாணியாக இருக்கிறது அறியாமல். நிர்வாணினா ரட்சிப்பின் வஸ்திரமே இல்லை, துதியின் உடையே இல்லை, நிர்வாணியாக இருக்கான். சகலமும் அவருடைய பார்வைக்கு நிர்வாணியாக இருக்குது, வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அவருக்கு தான் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி எபிரேயர் 4:12 இருக்குது. அந்த நிர்வாணமாக இருக்கிறது மூடுறதுக்கு தான் ரட்சிப்பின் உடையை தர்றாரு, நீதியின் சால்வை தர்றாரு, துதியின் உடையை தர்றாரு, கல்யாண வஸ்திரம். அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினாள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விஷயம் 19:7 போட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் இருக்கு. இவன் ஆயத்தமும் பண்ணாமல் நிர்வாணமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆதாமேவாலும் பாவம் செய்த போது நிர்வாணிகள் காணப்பட்டாங்க. மகிமை இருந்துச்சு அதுக்கு முன்னாடி, அதனால் நிர்வாணி காணப்படலை, தேவ மகிமை மூடி இருந்தது. பாவம் செய்த போது மகிமை இழந்துட்டான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகின்னு ரோமர் 3:23 இருக்குது. மகிமையை இழந்துட்டான் ஆதாமேவால், நிர்வாணி காணப்பட்டாங்க. உடனே அத்தி இலைகளை தச்சுட்டான்னா அவன் தற்காலிக உடை, வெயில் வரும்போது அது காயும் போது என்னாகும்? மனுஷன் செட்டப்பு முழுவதும் மோசமாக தான் இருக்கும், மனசோட யோசனை முழுவதும் நல்லதாக தோணும், முடிவோ மரண வழின்னு இருக்குது. அவன் பார்வைக்கு நல்லதாக தெரிஞ்சு கடைசியில் அது டேஞ்சராக போயிடும். அதனால் நிர்வாணியாக இருக்கிறது கூட அறியாமல் அவன் ஐஸ்வர்யவன் என்று சொல்கிறான். அதாவது விசுவாசத்தில் நான் ஐஸ்வர்யவான், கெட்டிக்காரன், விசுவாசத்தில் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். திரவிய சம்பளம்னா நல்லா சம்பாதிக்கிறவன், நல்லா நிறையா பணம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறேன். நான் ஒரு குறை இல்லாமல் இந்த அது பாட்டு பாடுறான்ல, அதான் ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. தேடினா தானே. நீ தேடுறியா? என்ன தேடுற? முதலாவது தேவடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கன்னு சொன்னார், அப்படி தேடுறியா? மேலானவர்களையே தேடுங்கன்னு சொன்னார், பூமியில் உள்ளவைகள் அல்ல
மேலானவைகளே நாடுங்கன்னு சொன்னார, அதையா தேடிக்கிட்டு நாடிக்கிட்டு இருக்க? நீ முழுவதும் நல்ல பிளாட்டு, இடம், வீடு, காரு, இந்த காரு போனால் இன்னொரு காரு நல்லா இன்னும் பெரிய காரு, கூட்டம் சேர்க்கணும். இப்படி நீ உலகத்துக்குரிய மாதிரி தானே தேடிக்கிட்டு இருக்க. மாம்சத்துக்குரியவன் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. மாம்ச சிந்தை கடைசியில் மரணத்தில் தானே முடியும். அதனால் உனக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா 18, நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே போடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி உடுத்தி கொள்ளுகிற வெண் வஸ்திரங்களையும் வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படி உன் கண்களுக்கு கழிக்க போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்னு சொல்கிறார். ஆலோசனை கர்த்தர்ன்னு சொல்கிறது இதுதான் ஆலோசனை. சிலருக்கு பிடிக்காது. ஆலோசனை சொன்னால் எரிச்சலாக இருக்கும், கோபமாக இருக்கும். என்னடா தோணோன்ட்டு அவனை மெச்சி பாராட்டி பேசுனா சந்தோஷப்படுவான். புத்தி சொன்னாலே பிடிக்காது, ஆலோசனை சொன்னாலே எரிச்சலாக இருக்கும். என்னை பார்த்து ரொம்ப பேருக்கு பிடிக்காத காரணம் அதுதான். ஏதாவது ஒரு ஆலோசனை உபதேசம் அவங்ககிட்ட இல்லாதனால சொல்லுவேன். அதுக்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லித்தான் ஆகணும்னு எனக்கு ஒன்றும் கட்டாயம் அவன் மேலே எந்த நிர்பந்தம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைகளை அங்கே பகிர்ந்து கொள்வேன், சொல்லுவேன். அது சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும், சிலருக்கு எரிச்சலாக இருக்கும், பேசுகிறதுக்கே மனசு வராது. அதனால் ஆலோசனை சொல்கிறார் அவர். அங்கே 19 போட்டிருக்கு, நான் நேசிக்கிறவைகள் எவைகளோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புன்னு சொல்கிறார். நேசிப்பதனுடைய அடையாளம் கடிந்து கொள்வதில் தான். குறை சொல்கிறாருன்னா அன்பின் மிகுதி தான் குறை. உன் பிள்ளைய நீ சொல்கிற புத்திமதி முழுவதும் குறை சொல்கிறாருன்னு அர்த்தமா? அன்பு தானே, அன்பின் அடையாளம் தானே குறை சொல்கிறது. அந்த குறை மனமடி உண்டாக்கும்படி சொல்லாமல் மனம் திரும்புறதுக்கு எதுவாக அது அமையும் போது அது தேவன் அப்படித்தான் நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டா? நீங்கள் சிச்சையை சகிக்கா இருந்தாலும் வேசின் பிள்ளைன்னு இருக்கு. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார், சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று எபிரேயர் 12 5:6 இருக்குது. அன்பின் மிகுதி தான் குறை சொல்கிறது, அதனுடைய விளைவு மனம் திரும்புங்கன்னு சொல்கிறார். அதனால் ஜாக்கிரதையாக இருந்து நீ மனம் திரும்புன்னு சொல்கிறார். நான் நேசிக்கிறவங்க எவ்வளோ அவளை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் குறை சொல்ல மாட்டார், குறை சொல்லக்கூடாது, யாரையும் எந்த ஊழியக்காரனையும் குறை சொல்லக்கூடாது, அவனை குறை சொல்லக்கூடாது. இயேசு என்றைக்கும் குறை சொல்கிறதில்ல, குறையே சொல்லக்கூடாது, குறையே சொல்கிறவங்கன்னு சொல்லி கள்ள ஊழியக்காரன் திருடன்னு சொல்லி மக்களை அவன் குறைகளை மக்கள் சொல்லிடுவான்னு சொல்லி சுட்டி காட்டிடுவான்னு சொல்லி முன்னாடியே அணை போடுற மாதிரி வாய் போட்டு போடுற மாதிரி சொல்லி 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 ஏமாற்றி வச்சுட்டாங்க பெரிய ஆளுங்க. இப்போ இதெல்லாம் எங்கே போய் தொலைகிறது? இந்த வசனங்கள்லாம் எங்கடா 5 பாகம் பேசியிருக்கேன், எங்கே போய் தொலைகிறது? இந்த இதெல்லாம் கர்த்தர் பேசலையா? போய் சொல்கிறேனா? வசனம் இல்லையா? நானாக சொல்லிக்கிட்டு இருக்கேனா? சொல்லுங்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இதெல்லாம் உள்வாங்கி இப்படித்தான் சத்தியம் இருக்குது, இப்படித்தான் உபதேசம் இருக்குது என்பதை புரிஞ்சு அறிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக. நன்றி.